நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எப்பசோடன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டு போங்க. இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பத்திரிகையாளர் முன்பாக கேவலமான செயல் செய்த அமைச்சர் சேகர்பாபு. திமுகவுக்கு ஆப்பு வைக்க ஒன்று திரண்ட மக்கள். இந்த செய்தியுடன் காங்கிரஸ் கட்சியும் தொல் திருமாவளவன் அவர்களும் எடுத்த மிகப்பெரிய முடிவு திமுகவுடைய தூக்கத்தை கலைத்திருக்கிறது. அதுக்கப்புறம் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சில யூடியூப் சேனலுக்கு தொடர்ச்சியாக ஒரு கருத்தை பதிவு செய்து கொண்டு வருகின்றார். ஏம்பா திமுகவில் துரோகமானது தலைவிரித்து ஆடுகிறது தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இவையெல்லாம் திமுகவுக்குள்ளேயே இருந்து திமுகவுக்கு சூனியம் வைக்கக்கூடிய ஒரு செய்தி. அது மட்டும் இல்லை, கூட்டணி பலமாக இருக்குது என்று கனவுல மிதக்கக்கூடிய முதலமைச்சருக்கு அந்த கனவை தகர்க்கும் விதமாக விசிகாவும் காங்கிரசும் எடுத்திருக்கின்ற முடிவு தூக்கத்தையே கலைத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சரி வாங்க, ஒட்டுமொத்தமாக பார்க்கறதுக்கு முன்பாக பத்திரிகையாளர் முன்பாக நம்ம அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் எப்படி நடந்து கொண்டார் என்ற விஷயத்தை நீங்க பார்த்துட்டு வாங்க. நடைபெறுகிறது. அதே போல மாநகராட்சி சார்பாகவும் நடைபெறுது, ஈபி துறை சார்பாகவும் நடைபெறுது, ஹைவேஸ் துறை சார்பாகவும் நடைபெறுது. இப்படி பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து தான் சென்னை மாநகராட்சியில் செயல்பட்டு வருகிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்தாங்க அப்படின்னா அந்த பகுதிகளை ரெஸ்டரேஷன் பண்ணி பேட்ச் ஒர்க் பண்ணி அதுக்கு மேல WMM போட்டு இப்பத்திக்கான தீர்வு நம்ம கண்டறிந்து ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி முற்றிலுமாக அந்த சாலைகள் சீரமைத்து தரப்படும். நேற்றைய சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அடங்கிய பெஞ்சின் முன்பு அந்த வழக்கு வந்தது. அதில் ஒரு சில அவருடைய தீர்ப்பிலே குறிப்பிடப்படாத அம்சங்கள் அங்கு கலந்தாலோசிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் கட்டப்படுகின்ற கட்டடங்களுக்கு முழுமையாக தடை விதிக்கப்படவில்லை. அந்த கட்டடங்கள் தொடரலாம். வருகின்ற 22ஆம் தேதி அந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வழக்கு வருகின்ற பொழுது அது குறித்து விவாதித்துக் கொள்ளலாம் என்று கட்டப்பட்டு வருகின்ற அந்த கட்டடங்களுக்கு எந்த விதமான தடையும் விதிக்கவில்லை. ஆகவே நீதிமன்றத்துடைய இறுதி உத்தரவு என்ன வருகிறதோ அதற்கேற்றாற்போல் கட்டப்படுகின்ற கட்டடங்களுடைய பயன்பாடுகளை மேற்கொள்வோம். சொல்லிட்டாங்களே இல்ல, லெத்தியா போயாச்சு. வேற சப்ஜெக்ட் வாங்க. என் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் என்ன வாங்க. அதான் லெத்தியா போயிட்டாங்கல்ல கார்பரேஷன் சப்ஜெக்ட். சொல்லுங்க, வேற என்ன சொல்லுங்க. வணக்கம், நன்றி. பத்திரிகையாளர்களை கேள்வி கேட்க விடாத அளவுக்கு செஞ்சிட்டாராம். இதுதான் என்னுடைய திறமை. பத்திரிகையாளரை எப்படி எதிர்கொள்ள முடியும்? ஏன்னா தமிழ்நாட்டில் தான் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதனால பத்திரிகையாளரை ஓட விட்டுணும், இல்லையா திசை திருப்பி விட வேண்டும். இதுதான் சேகர்பாபுனுடைய எண்ணமாக இருக்கிறது. மேயர் பிரியா அவர்களை பொறுத்த வரைக்கும் சென்னையில் பல்வேறுபட்ட பணிகள் நடக்குது. இப்படி பணிகள் நடப்பதனால மழை பொழிவு இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் தண்ணி தேங்கி கிடக்கிறது. போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறது. மாநகராட்சி மேயராக இருப்பதனால பத்திரிகையாளரை பொறுத்த வரைக்கும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தண்ணீர் தேங்குவதும் சாலைகள் மோசமடைவதும் ஏற்கனவே பணிகள் செய்வதனால பல்லை எடுத்து போட்டிருப்பதும் இதெல்லாம் எப்போ தான் சீரடையும் அப்படின்னு கேட்குறாங்க. மேயர் பிரியா அவர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டிலே தயாரிப்புடன் வந்துட்டு இருப்பாங்க போல இருக்குது. இல்லை அலுவலகத்தில் நம்ம சேகர்பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக கிளாஸ் எடுத்துப்பாங்க போல இருக்குது. மேயர் பிரியா அவர்களை பொறுத்த வரைக்கும் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் சரியாக சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனால் அந்த பத்திரிகை சந்திப்பை நீங்கள் மீண்டும் கூட ஒரு முறை பார்த்தீங்கன்னா தெரியும், 10-20 மைக் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு செய்தியாளர் மட்டுமே மேயர் பிரியா கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். மற்ற செய்தியாளர்கள் கேள்வியே கேட்க மாட்டாங்க. இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகமும் திமுகவுக்கு ஊதுகுழலாக இருக்கிறது. பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அமைச்சர் முன்பாக கொண்டு போகக்கூடாது, மேயர் முன்பாக கொண்டு போகக்கூடாது, ஊடகத்தில் இந்த செய்திலாம் வந்துடக்கூடாது, அப்படியே மறைச்சிடணும். இப்படி ஊடகத்தில் செய்தி வராமல் நம்ம மறைச்சிட்டோம்னு வச்சுங்களேன், மக்களுக்கு தெரியாமல் போயிடும் அப்படின்னு சேகர்பாபு நினைக்கிறாரு, மேயர் பிரியா அவர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் பிரச்சனையை எதிர்கொள்ளுகின்ற மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஏண்டா இவ்வளோ மழை பெஞ்சிக்குது, இவ்வளோ தண்ணி தேங்குது, ஏன் வருஷம் முழுவதும் காய்கிறது, அப்போதெல்லாம் பணி செய்யாமல் இப்போ மழையில் தத்தளிக்க விட்டுட்டாங்களே, சாலை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் தூங்கி எழுந்து வேலை வெட்டிக்கு போகிற பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் திமுக பற்றியும் திமுக ஆட்சி பற்றியும் என்ன நினைப்பாங்க? செய்திகளில் வராமல் போயிடுச்சுன்னா இங்கே அவதியை அனுபவிக்கிற மக்கள் திமுக ஓட்டு போடுவாங்களா? ஆனால் சேகர்பாபு அதான் நினைக்கிறார், செய்திகளில் வரக்கூடாது எதுவுமே. அப்படி வரலன்னு வச்சுங்களேன், சென்னை முழுவதும் எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா காய்ந்த இந்த பூமியை மழை பெய்து குளிர்வித்திருக்கிறது,
கொண்டாடுதல் இருக்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சர் நினச்சிக்குவாங்க. இல்லை அமைச்சர் பெருமக்களும் சரி, உள்ளாட்சி பிரதிநிதிகளும் சரி, களத்தில் இறங்கி சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க. அதனால தான் மீடியாவில் எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னு மீடியாவை பார்த்த உடனே முதலமைச்சர் குஷி ஆகிடுவார். குறிப்பாக சென்னை பகுதியில் சென்ற மழைக்கு வந்த பிரச்சனை மாதிரி இந்த மழைக்கு எதுவும் வரலப்பா அப்படின்னு நிம்மதியாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறதுக்காக இருக்கின்ற பிரச்சனையை மூடி மறைக்கும் விதமாக பத்திரிகையாளரை திசை திருப்புறாராம். கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு மடக்கிட்டாராம். அதனால் நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் பாய் சொல்லிட்டு போகிறாரு. இது ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக இருக்கக்கூடிய ஊடகத்தினுடைய குரல் வலையை நசுக்கிற மாதிரி இருக்குது. பிரச்சனை எங்கே இருக்குதோ அந்த பிரச்சனையை பற்றி மக்கள் பிரதிநிதிகிட்ட கேள்வி கேட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வை முன்னெடுத்தோம்னா மக்களை பொறுத்த வரைக்கும் வருஷம் முழுதும் சும்மா இருந்தாலும் மழை பெய்கிற நேரத்திலையாவது பிரச்சனையை தீர்த்து வச்சாங்கப்பா. ஏன்னா மழை நேரத்தில் தான் நம்மளுக்கு பிரச்சனையே வரும். அந்த நேரத்திலே பிரச்சனையை தீர்த்துட்டாங்கன்னா இவங்களுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு மக்கள் நினைப்பான். ஆனால் பிரச்சனையை மூடி மறைக்கும் விதமாக ஊடகத்தை மிரட்டுவது. 20 மைக் இருந்தாலும் 20 ஊடகத்தையும் மிரட்டிட்டு ஒரே ஒரு ஊடகம் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டுட்டு, அதுலேயும் சேகர்பாபு முதல்ல சொல்லுவார், ஏயா நீயே கேள்வி கேட்டுட்டு வேற யாராவது கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மற்ற எந்த ஊடகவியலாளரும் கேள்வி கேட்கவே இல்லை. ஒரே ஒருத்தர் தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை கேள்வி கேட்க வேண்டும் என்ற எண்ணமோ இல்லை, பிரச்சனைகள் கூட இருக்குது, திமுக தீர்த்து வச்சா திமுக நல்ல பேர் கிடைக்குமோ என்ற எண்ணத்திலோ கேட்குறாரு. அப்படி இல்லையா, இவர் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சியினுடைய நிருபராக இருக்கலாம். அதனால் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறாரு, ஏன் நீயே கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லி அவருடைய வாயம் வந்து பார்த்தீங்கன்னா மூடுறாரு. பிறகு வேற ஏதாவது கேளுங்கன்னு சொன்ன பிறகு இந்த அறநிலையத்துறை தொடர்பாக கேள்வி கேட்குறாங்க. ஆனால் சென்னைக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடியவர் சேகர்பாபு. அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய அவலங்களை தானே கேட்பாங்க. வட சென்னையில் தண்ணி தேங்கி இருந்ததை பற்றியும் இந்த மழைக்கு எப்படி இருக்கு என்பதை பற்றியும் மீண்டும் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் நம்ம சேகர்பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் அது லென்த்தாக போச்சியா, ஏற்கனவே பதில் அளிச்சிட்டாங்கய்யா, வேற ஏதாவது கேள்வி கேளுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஊடகத்தை வந்து கேள்வியே கேட்காத, போதுமையா போங்கய்யா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஊடகத்தை மறைமுகம் மிரட்டுறாரு. நாம் ஏற்கனவே சொன்னோம், சீப்பை எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தா கல்யாணம் நின்றுடாது. ஊடகத்தில் செய்தி வரலனா சென்னையில் மண்டி கிடக்கின்ற பிரச்சனையானது தீர்ந்து போயிடாது. மக்கள் சந்தோஷம் அடைஞ்சிட மாட்டாங்க. ஊடகத்தில் செய்தி வரலனா துணை முதலமைச்சரும் வேண்டுமானால் குஷியாக இருக்கலாம். அப்போ சென்னையில் பிரச்சனையே இல்லை போல இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அன்றாடம் அனுபவிக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் கடும் கோபம் அடைஞ்சிடுவாங்க. அப்புறம் என்ன நினைப்பாங்க, இந்த ஆட்சி எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேரும் ஒன்று திரண்டு திமுக ஆட்சிக்கு ஆப்பு தான் வைப்பாங்க. அதனால் திமுக ஆட்சிக்கு மறைமுகமாக ஆப்பு வைக்கின்ற வேலையை தான் ஊடகத்தின் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேகர்பாபு அவர்கள் கேவலமான ஒரு நன்றி வணக்கத்தை சொல்லிட்டு அதோட நக்கலாக சிரிச்சிட்டு அவர் கிளம்பி போகிறார். அனுபவசாலியும் அரசியல் களத்தில் நீண்ட நாளும் இருக்கக்கூடிய அமைச்சர் செய்தது முற்றிலும் தவறு. பிரச்சனை இருப்பதனால தான் செய்தியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு பகுதியாக குறிப்பிட்டு கேள்வி எழுப்புறாங்க. நீங்களா போய் பார்வையிட்டு இங்கே பிரச்சனை இருக்குதா என்று தீர்ப்பதை விட செய்தியாளர்களை பொறுத்த வரைக்கும் பல இடங்களுக்கு போய் இருக்கின்ற பிரச்சனையை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அதன் மூலமாக நீங்கள் பிரச்சனை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு கொள்ளலாம், பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியும் ஏற்படுது. ஆனால் அதையே வந்து சொல்லக்கூடாது, போதுமையா அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ கேவலமான செய்தி. மக்கள் எதுக்கு ஓட்டு போடுறாங்க? மக்களுக்கான பிரச்சனையை தீர்ப்பதற்காக தானே ஓட்டு போடுறாங்க. மக்களுக்கு வேலை செய்து கொடுப்பதற்காக தானே மக்கள் பிரதிநிதி. ஆனால் மக்களுடைய பிரச்சனையை முன்வைக்கக்கூடிய ஊடகங்களை வேணாயான்னு சொல்கிறது எப்பேற்பட்ட ஒரு ஏமாற்று வேலை. அதனால் திமுக ஆட்சிக்கு நம்முடைய சேகர்பாபு அவர்களே சூழ்நிலை வைக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற கொறடாவாக இருக்கிறார். யாருன்னு கேட்குறீங்களா? ஏன்னா காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதா என்பதே சந்தேகம்தான். அதை தாண்டி இப்பேற்பட்ட தலைவர்கள்லாம் ஒருத்தர் இருக்கிறாங்களா என்பது கூட உங்களுக்கு சந்தேகமாக இருக்கலாம். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கம் தாக்கூர். இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பார், காங்கிரஸ் கட்சிக்கு யார் உரிய மரியாதை அளிக்கிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சராக முடியும். இல்லைன்னு வச்சிங்களேன், முன்னாள் முதலமைச்சர் என்ற பெயருடன் வந்து திருப்தி அடைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? காங்கிரஸ் கட்சிக்கு நீங்கள் உரிய மரியாதைன்றது அதிக தொகுதி கொடுக்கணும், ஆட்சியில் பங்கு கொடுக்கணும், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் இவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கணும் அப்படின்றத அவர் தெளிவாக அந்த பேட்டியில் சொல்கிறார். ரெண்டாவது, காங்கிரஸ் கட்சிக்கு உரிய மரியாதை தரலன்னு வச்சுங்களேன், ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் வந்து பிரச்சாரத்தில் இவர் தான் முதலமைச்சர் என்று சொல்லிட்டு
பிரச்சாரமே பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது, கூட்டணியில் காங்கிரஸ் ஆனது பெரிய கட்சி, அதிக தொகுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. கடைசி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸுக்கு உரிய மதிப்பு மரியாதை தரலைன்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்க யாருமே நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம். காங்கிரஸ் கட்சியை தவிர்த்துட்டு வேற யார் ஒன்றாலும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு முதலமைச்சர் ஆகிட்டோம், தில்லி இருந்தால் தனியாக நிற்கிட்டோம் அப்படின்னு மாணிக் தாகூர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திமுகவுக்கு மிரட்டல் விட்டுருக்கிறார். ஏன்னா செல்வ பெருந்தகைக்கு எப்பேற்பட்ட அவமானங்கள் நடந்தது அப்படின்றது நல்லா தெரியும். செம்பரம்பாக்கம் ஏரி தண்ணியை திறப்பது கூட சொல்ல மாட்டுறாங்களாம். அதனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் விஜயை முன்னிறுத்தி, ஏன்னா கரூர் சம்பவத்தை அடிப்படையாக வச்சு ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்தா விஜய் கிட்ட பேசியிருக்கின்றார். சரி, இரங்கல் மட்டுமா தெரிவிச்சிருப்பாங்க, ஆறுதல் மட்டுமா பேசியிருப்பாங்க விஜயும் ராகுல் காந்தியும்? அரசியல் சூழ்நிலை பற்றி பேசியிருக்க மாட்டாங்களா? அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் ஆனது விஜயை நோக்கி போகுது. அதற்கு தான் முக்கியமான தலைவர்கள் வந்து திமுக கூட்டணிக்கு எதிராக பேசாமல் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. மாணிக்கம் தாக்கூர் அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு உரிய மரியாதை தரலனா மீண்டும் MK ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக முடியாது, முன்னாள் முதலமைச்சர் என்ற பட்டத்துடன் வேண்டுமானாலும் திரியலாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா ராகுல் காந்தியுடைய ஒப்புதல் இல்லாமல் பேசுவாரா? செல்வ பெருந்தகையுடைய ஒப்புதல் இல்லாமல் பேசுவாரா? அதனால் காங்கிரஸ் கட்சியானது விஜயை நோக்கி நகர்கிறது. இப்போ திமுக சென்ற முறை கொடுத்த தொகுதியை விட இப்போ அதிகமாக கொடுக்கணும். 2006 67 தொகுதி கொடுத்தாங்களா காங்கிரஸுக்கு, அதை விட கூடுதலாக கொடுத்தாதான் வேலை செய்வாங்க ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் சோனியா காந்தியும் காங்கிரஸில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் நேற்று போட்டு உடைச்சிட்டார். அது மட்டும் கிடையாது, திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியில் சமூக நீதியே கிடையாதான். ஏன்னா வேங்கவயல் பிரச்சனையிலிருந்து 24 கஸ்டடி மரணங்கள் வரைக்கும், அதே மாதிரி திரௌபதி அம்மன் கோயில் பூட்டு போட்டது. ஏன்னா இந்த நவீன யுகத்திலும் சரி, மேல்பாதி போன்ற சின்ன கிராமத்தில் கூட தலித்துகள் போயிட்டு சாமி கொண்டாட முடியலையா? ஐயோ, சாமியை வணங்க முடியலையா? அது மட்டும் இல்லாமல் பட்டியலின இளைஞர்கள் கைகாலை வெட்டுறது, கொடியேற்ற முடியாமல் போகிறது, பட்டியலின தலைவர்கள் பதவியேற்க முடியாமல் போகிறது, அதே ஊராட்சி மன்ற கூட்டங்களில் கலந்து கொள்ள முடியாதது, ஆணவ படுகொலைகள். அது மட்டும் இல்லை, திமுக கட்சிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் திருமாவளவன் கட்சிக்காரங்களை ஜாதி பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா பழகிறது. அதாவது 2021 இணக்கமாக திருமாவளவனை சேர்த்துக்கிட்டு ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ண காட்சியெல்லாம் போயிட்டு இன்னைக்கு விசிக என்றாலே அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, கலெக்ஷன் அப்படின்னு வந்து பாலிமர் தொலைக்காட்சி கலைப்பு விட்டுச்சான் போய். அதனால் திமுக காரங்க விசிகாவுடன் நெருங்குவதே வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்களாம். அதுலேயும் ஒரு வழக்கறிஞரை விசிக காரங்க தாக்குனதும் தினந்தோறும் தாக்கின விஷயத்தை பற்றி புலனாய்வு செய்து பாலிமர் தொலைக்காட்சி செய்தி வெளியிடுவதும், திருமாவளவனா எப்பா சாமி ஆள விட்றா என்று திமுக ஒதுங்கியே நிற்குதான். தமிழ்நாடு முழுவதும் இப்போது திருமாவளவன் அழைச்சிக்கிட்டு போவாங்களான்னு தெரியலையா? அதனால் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் பங்கு கொடுக்கட்டும், அதிக தொகுதி கொடுக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாராம். இது எல்லாம் தாண்டி நம்ம உதயநிதி அண்ணாவை பொறுத்த வரைக்கும் ஐயா இந்த முறை சீனியர்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாராம். சீனியர்கள் போய் நேராக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா கிட்ட வந்து எங்களுக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வெற்றி பெறோம், அதே மாதிரி எங்கள் கீழே இருக்கக்கூடிய 5-6 தொகுதிகளை வெற்றி பெற வைக்கிறோம், எங்களுக்கு இருக்கின்ற அனுபவமும், ரெண்டாவது நாங்கள் மற்றவங்களுக்காக உழைக்கின்ற உழைப்போ செலவழிக்கின்ற காசும் புதியவர்கள் செலவழிப்பாங்களா? அவங்க வெற்றி பெறதே சந்தேகம். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5-6 பேரை வெற்றி பெற வைப்பாங்களா? அதனால் பார்த்து முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு திமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள்லாம் வந்து எப்பா எங்களுக்கு சீட்டு கொடு, இல்லையா வேற யாருக்கும் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கின்றார்களாம். துரைமுருகனை தோற்கடிப்பதற்கு அவங்க தொகுதியே ஏக்கப்பட்ட பேர் இருக்காங்களாம். இந்த மாதிரி திமுகக்குள்ள எனக்கு சீட்டு கிடைச்சா அவனுக்கு வேலை செய்வேன், அது சீனியராக இருந்தாலும் சரி ஜூனியராக இருந்தாலும் சரி, துரோக உள்ளடி வேலையில் இறங்கி இருக்கின்றார்களாம். அது திமுகவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குதான். இப்படி பிரச்சனைகள் நாளுக்கு நாள் திமுகவுக்கு வலுத்து வருகின்ற போது இதெல்லாம் எப்படி களையிறது என்று தெரியாமல் இருக்காங்களாம். ஆனால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு எவ்வளோ இருக்குது என்றே தெரியாத 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நாங்கள் பெரிய கட்சி, எங்களுக்கு உரிய சீட்டை கொடுக்கணும், இல்லை என்றால் திமுக தனித்து போட்டிட்டு போட்டோமே, அவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட நாங்கள் போகிறோம், நாங்கள் தோத்தா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, திமுகவுக்கு தான் பிரச்சனை, பார்த்து முடிவு பண்ணிக்கிட்டோம். அதனால் சென்ற முறை வந்து 6 தொகுதிகள், அதை விட அதிகமாக கொடுத்தீங்கன்னா கூட்டணியில் இருப்போம் என்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளிப்படையாக பேசுகிறாங்களாம்.
ஸோ தேர்தல் நெருங்க நெருங்க திமுக தலையானது உருண்டு கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் மக்கள் பிரச்சனையை தீர்த்தாவது மக்கள் ஓட்டு போடுவாங்க திமுக மீது நம்பிக்கை வச்சு. ஆனால் அந்த பிரச்சனையும் ஊடகங்கள் கேள்வி கேட்கக்கூடாது, அதையும் முதலமைச்சர் கூடிய கருத்துக்கு போகக்கூடாது என்று கேவலமான தடுப்பு அரசில் நம்ம சேகர்பாபு செஞ்சார். அதைத்தான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். இப்படியே போச்சுன்னா திமுகவுக்கு ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று திரண்டு பெரிய ஆப்பா வைப்பாங்க. 2வது முறை ஆட்சிக்கு வரணும் என்று நினைச்ச திமுகவுடைய கனவு பலிக்காது என்பது ஊருக்கே தெரியும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நன்றி நண்பர்களே.